தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் முறையாக செயல்படவில்லை என பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியின் போது விவசாயிகளுக்காக எவ்வித தொலைநோக்கு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் முறையாக செயல்படவில்லை என குறை கூறினார். தனக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதாக தெரிவித்த அவர், ஊழல் செய்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி விழா எடுப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சியான ஸ்டாலின் அவர்கள் முறையான எதிர்க்கட்சியாக இருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. ஒரு திறமையற்ற எதிர்க்கட்சி. 2G ஊழல், சாரதா ஊழல், மாட்டுத்தீவன ஊழல், இந்த ஊழல் எல்லாம் சேர்ந்து விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த ஒரு கட்சிக்கு இங்கே விழா கொண்டாட வருகிறார்கள். ஊழல் புரிந்து குற்றச்சாட்டுகளை பெற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்கின்றன. திமுக ஆட்சி காலத்தின் போது விவசாயிகளுக்காக எந்த ஒரு தொலைநோக்கு திட்டங்களும் கொண்டு வரப்பட்டதில்லை எனவும் டாக்டர் தமிழிசை குற்றம் சாட்டினார்.